ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கோஸ்ட் ஹண்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் மழையாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சத்தமாக இருக்கும், அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க. நான் கதைக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ஏன் இப்போலாம் டெய்லியும் போட முடியலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் போடுற ஸ்டோரியே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எனக்கு என்னவோ ரொம்ப மொக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப எப்படி எப்படி பிளாங்காக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்டோரியில் ஏற்ற இறக்கம்னு எதுவுமே கிடையாது, அப்படி இருக்கவே கிடையாது. எனக்கு 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 புரியல. நான் என் மைண்டில் இருக்கிறது நான் ப்ராப்பராக என்னால் கன்வே பண்ணவும் முடிய மாட்டுது. அதான் நான் நல்லா யோசித்து வச்சுருப்பேன், அதை என்னால் சொல்லவும் முடியல ப்ராப்பராக. அதனால் எனக்கு ஒரு மாதிரி மோட்டிவேஷனே இல்லை. எனக்கு ஐ நோ தட் நம்ம வீடியோ 1000 பேர்லாம் பார்க்கலனாலும் 200 பேர் பார்க்குறீங்க, அவங்களும் லாயலாக இருக்கிறீங்க, எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு ஸ்டோரி போட்டால் நெக்ஸ்ட் ஸ்டோரி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் ஐ லவ் யூ கைஸ் ஃபார் தட். அதான் இப்போ ஒரு ஸ்டோரினாலே அதில் ஒரு கான்செப்ட், இப்போ பாருங்கள், அதில் ஒரு ஸ்மட்டு கான்செப்ட் இருக்கணும். நம்ம ஸ்டோரியில் அதெல்லாம் இருக்கிறதே கிடையாது. அது இருந்தால் தான் ஆடியன்ஸே ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ண முடியும். அதுவே இல்லைன்னா ஸ்டோரியே கிடையாது. சரி, அதுவே இல்லை, அப்படி ஸ்டோரியாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். எனக்கு ஸ்டோரியும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி தெரியல, ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. என்னால் சொல்லவே முடியல, எனக்கு மோட்டிவேஷனாகவே இல்லை. அதனால எனக்கு போடவே தோண மாட்டுது. அதான் சொல்லணும்னு நினச்சேன். அதனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்பராக போட முடியாது. ஐ திங்க் ஐ நீட் டு ட்ரெயின் மை செல்ஃப் மோர். நான் ப்ராப்பராக ட்ரெயின் ஆகிறேன், ப்ராப்பராக யோசிக்க கற்றுக்கிறேன், ப்ராப்பராக கன்வே பண்ணுறேன். நான் யோசிக்கிறேன்னு ப்ராப்பராக கன்வே பண்ண கற்றுக்கணும். அப்புறம் எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஐ எம் நாட் சர்விங் எனஃப், ஐ எம் டூயிங் த பேர் மினிமம். எனக்கு அதான் தோணுது. அண்ட் அதான் எனக்கு நான் ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து ஒரு முரட்டு இன்ட்ரோவர்ட்டு. நேரில் யார் பார்த்தாலும் பேச மாட்டேன். எனக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரோவர்ட்னா, புதுசாக யாரை பார்த்தாலும் கண்ணில் தண்ணி வர அளவுக்கு, அந்தளவுக்கு கையில் உதற ஆரம்பிச்சிடும், அந்தளவுக்கு நான் அதனால் யாரை விட்டு பேச மாட்டேன். நானே ஏதாவது யோசிச்சுக்கிட்டு தனி உலகத்தில் இருப்பேன். சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு தெரியறதுக்கு முன்னாடியே 4-5 படத்தை நானே ஓட்டிக்கிட்டு இருப்பேன், நானே உருவாக்கி. அதான் ஸ்டோரின்றது யார் வேணாலும் சொல்லிடலாங்க, அது ப்ராப்பராக நல்லா இருக்கணும். ஸ்டோரினா எப்படி, எல்லா எமோஷனும் இருக்கணும், அதுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டோரி. எனக்கு அதை நான் கன்வே பண்ணுறது நானே தெரியல. எனக்கு தோணுது நான் ஒழுங்காக செய்யலை அப்படின்னுட்டு. அதுதான் ஒரு ஸ்டோரினா ஒரு எப்படி நானும் நிறைய ஸ்டோரி பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன், எல்லாம் பார்த்துட்டு பண்ணியிருக்கேன். அண்ட் மட்டுமே ஸ்டோரியாக கூட கேட்டிருக்கேன். அது ஆனால் ஸ்டோரின்னு ஒரு இதுவே வராது. அந்த மாதிரிலாம் நான் போடவும் மாட்டேன். அதான் எனக்கு சாதாரணமாக ஸ்டோரி இருந்தால் அதில் இப்படி எல்லா எமோஷனும் ப்ராப்பராக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். எனக்கு அதை என்னால் தரத்தான் எனக்கு தெரியல. அதான் எனக்கு அது இதுக்கப்புறம் வர ஸ்டோரியில் ஐ வில் ட்ரை. அப்புறம் நியூ கான்செப்ட்ஸை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதான் சரி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன்ல. சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட இதோட விட்டுருப்போனா, அவங்க ஒய்யனை பார்க்க வந்திருப்பான். ஒய்யன் ஃபஸ்ட் டைம், அதாவது இந்த மாதிரி இந்த நிலமையில பார்க்கறது, அதோட விட்டுருப்போம். இப்போ நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணியிருக்கான். இப்போ ஒய்யன் பெட்டிலேயே தான் இருக்கிறான், நவரவே முடியல. இப்போ அதுக்குள்ளே ஆரம் சுகாலாம் வந்துட்டுருப்பாங்க. ஐயோ டேய், என்னடா என்கிட்டே அடி வாங்க வந்துக்கிறீங்க, மரியாதை வெளில போ, ஒய்யனை விட்டுரு, நீ இங்கே இருக்கிறதே தப்பு தேவங்க. நீ யாரா தப்பு சரிங்க எனக்கு சொல்கிறது அப்படின்னு இப்போ அப்படியே ஆரம்பிக்கிட்ட வரான். பக்கடாயிடுது. இப்போ அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே அவங்க அப்படியே ஆரம்போட கழுத்தை பிடிச்சிடுறான்.
நல்லா இருக்குதே. நான் பாட்டுக்கு என் ஒய்யனை பார்த்துட்டு அவளை கொஞ்சிட்டு போயிட்டு இருப்பேன். இதுல என்னை வெறுப்பேத்திக்கிட்டு சாவுடா நீ அப்படின்னு இப்போ அப்படி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கிறான். இப்போ பின்னாடி சுகா தேவாங்க அடிப்பா பாருங்க. இப்போ தேவாங்க இப்போ எழுந்து ஒரே அடிதான் சுகா சைட்ல இருக்கிற செவுத்துலேயே போய் விழுந்துருவான். இப்போ அப்படியே நீங்க உங்களால அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா ஒண்ணுமே உங்களால செய்யவே முடியல. இப்போ லூனா குடுகுடுன்னு ரூம்ல ஓடி வரா. இப்போ தேவங்க அங்க அப்படிக்கா சண்டை போட்டுட்டு இருக்கிறான். இப்போ லூனா கடகடன்னு ஒய்யனை எப்படியோ எழுந்து உட்கார வச்சிடுறா. இப்போ அப்படியே லூனா ஒய்யனை கூப்பிட்டுக்கிட்டு இப்போ டோரி கிட்ட எப்படியோ போயிடுவா. ஏய் நான் ஒய்யன் என்கிட்ட இருந்து தப்பிடுடி அப்படின்னு இப்போ அவங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ ஒய்யன் கிட்ட போவான். இப்போ அப்படியே ஜின்னு ஏதோ ஒரு தண்ணி எடுத்து ஊத்துவா அப்படியே தேவங்க மேல. அப்படியே பொலிச்சுன்னு அப்படியே தேவங்க அந்த ஒரு செகண்டுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே திரும்புக்கு அதுக்கே அங்க இருக்கிற டேபிள் எல்லாம் கீழே விழுது, ஜன்னல் எல்லாம் உடைஞ்சு போகுது. இப்போ அப்படியே ஜின்னுக்கு அங்கே நின்றுட்டு இருக்கிறான். ஏய் விட்ரி அவ கைய. இல்ல அச்சு அதெல்லாம் விட முடியாது என்னால. ஏய் விட்ரின்னு சொன்னான் அப்படின்னு அப்படியே லூனாவோட கையை பிடிச்சி முருகிறான் அவன். தேவங்க வீடு பாவம் விடுடா. ஐயா ஒய்யன் இவ யாரும் ஒய்யன் உனக்கு இப்படி இந்த கெஞ்சுற? வேணாடா பாவண்டா விடுடா அவளை. ஐயோ பையன் நாடி நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவங்க அப்படியே ஒய்யனோட ஃபேஸை அப்போ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறான். விட்டுறது இவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஷோ இதேதான் திருப்பியும் ஏன்டா உங்களை அடிச்சு என்ன ஒயன் அவங்களுக்கோசம் என்னாடி அழுவுற? ஓ அந்த அளவுக்கு வந்துச்சா இவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியே போயிட்டு அடிக்கிறாங்க. இப்போ அவனுங்க செத்துருவானுங்க போல. தேவங்க விடா நீ அப்படின்ட்டு இப்போ நீங்க போயிட்டு அப்படி தேவங்க மேல எப்படி தலை மேலே அடிப்பீங்க நீங்க? என்ன அடிக்கிற அளவுக்கு உனக்கு கை பெருசாயிடுச்சா அவன்? விட்டுடா ப்ளீஸ்டா ப்ளீஸ் இப்போதைக்கு விட்டுரு. நீ அதுக்கப்புறம் எப்போ வேணா ப்ளீஸ். இப்போ வராதா போயிடுதே. அம்மா அப்பா கீழே இருக்காங்க, ரொம்ப சத்தமாக இருக்கும். போதேங்க அப்புறமாவா. அப்புறம் சரி நீ சொல்றேன்னு சொல்லிட்டு தான் நான் போறேன். இவனுங்க சொல்லலாம் இல்லை, திருப்பியும் இவனுங்க இந்த மாதிரி பண்ணி பார்க்கட்டும், சுரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே அந்த பால்கனி சைடு தான் நடந்து போறான். அங்க சைடு டோரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த சைடு நடந்து போயிட்டு அப்படியே காணாம போயிடுறான். இப்போ லூனா இப்போ கடகடன்னு போயிட்டு அந்த பால்கனியை பாக்குறா. போயிட்டாண்டியா அப்படியே சொல்லிட்டு இப்போ அப்படியே கீழே பாக்குறா. அவங்க 3 பேரும் தரையில தான் படுத்துட்டு இருக்கிறாங்க. உங்க 3 பேர் எழுந்திருங்கடா. அடி வாங்கியதான் உனக்கு தெரியும் அடி. சுகா நான் உன்னை வீட்டுக்கு நினைச்சேன்டா. அவன் ஐயோ நீ என்ன வட்டி வாங்கிட்டு நீங்க 3 பேரும் இப்படி கேவலமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. கைய பிடிச்சி முருகினால தெருத்துல அடி, அதை விட மோசம் எகிரி அடிக்கிறாண்டி அவன். தெரியுதுல்ல, அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணணும்ல. மயிரதான் எங்களால பிடிக்க முடியும், ஒன்னும் பண்ண முடியாது எங்களால. அவமானமா இருக்குடா அவங்களெல்லாம் நினைச்சா. சரி ஒயன் நீ போயிட்டு உங்க அம்மா அப்பா ரூம்ல தூங்கிக்கோ சரியா, தனியெல்லாம் தூங்காதடி சரியா அப்படி சொல்லிட்டு இப்போ ஒயனை எப்படியும் அமுச்சு விட்டுறாங்க. ஒயன் பாட்டுக்கு அழுதுட்டே போயிருக்கும். அப்புறமா எவ்வளவு சமாதானமாயிடுறா. இப்போ இவங்க 4 பேரும் இப்போ ஹாலில் தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, மாத்தி மாத்தி முறைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னாடி பாக்குற? எனக்கு அப்படியே ஓரம் நான் பொத்தாலும் தலைவலி கொட்டணும் போல இருக்குது. பின்ன நானும் அவன் ஏதோ பவரே இல்லாம இருப்பான், அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டான்னு பார்த்தா ஐயோயோ அவன் வராம
கேட்டாலாம், எங்களால மோத முடியாதுப்பா. எப்பா டேய் பா, ஒய்யனை நீ என்ன பண்ற, பலி கொடுத்துரு. ஏய் என்னடா பேசிட்டு இருக்கிற, நாம சொல்லியிருக்கிறோம் நம்மளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒய்யனை நம்ம காப்பாத்துறோம்னு சொல்லி. ஏய் அதெல்லாம் தெரியும் இல்லுனா, ஆனா நீயே புரிஞ்சுக்கணும்ல. அவன் நம்மளை விட அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறான். இப்ப கூட ஒய்யன்னு சொன்னதுனாலதான் போனான், நாங்க பண்ணதுனால கிடையாது, அது புரிஞ்சுக்கோடி. அதான் அதான் சுகா, இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்குது. என்ன பண்ண போற? அவனை இங்க வர வைக்கலாம். யாரு? ஓ அவனா? சின்ன பையனெல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்காத லூனா, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். சின்ன பையன் நீ என்னடா பண்ண? இவ்வளவு வளர்ந்து தானே இருக்கிற, என்னடா போடுங்க நீ. என்னடி வார்த்தை ரொம்ப விடுறடி நீ. அப்படிதான்டா விடுவேன். சி, அவன் இருந்தா இந்நேரம் முடிச்சிருப்பான். ஓ அப்படி கூப்பிடுறி அவனை, நாளையே என்னன்றது பார்ப்போம். நாளைக்கு அவன் வருவான்ல, அப்போ அவன் வரட்டும், என்ன நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன்டி. அப்படி சொல்லி இப்போ வந்து லூனா வந்து இப்போ ஒரு நம்பர் கால் பண்ணி இப்போ பேசுறா. ஹலோ. சொல்லு லூனா, என்ன புதுசா எல்லாம் கால் பண்ணிக்கிற? இல்லை ஒரு வேலை, அதான் இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. உன்னால எஸ்கே வர முடியுமா? ஒரு வேலை எழுதிங்க, ஒரு வாரம் ஆவண்டி. எனது ஒரு வாரமா? எனக்கு தெரியாது, நீ இன்னும் 2 daysல வர. இங்க 2 daysலயா? லூனா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாதாம்மா பழகிக்கிறோம், அண்ணா கொஞ்சம் செலவாகுமே. ஐயோ, எவ்வளவு காசு வேணாலும் நான் தரேன், ப்ளீஸ் வாயேன். மட்டும் வர முடியாது. தெரியும், நீவு தானா, கூட்டு வா. பேக்கேஜ் டீல்னு தெரிஞ்சிருக்குதுல்ல உனக்கு. சோபா, எத்தனை பேர் வேணாலும் கூட்டு வா, நீ தயவு செஞ்சு நீ இங்க வா ஜங்குக். சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ காலை கட் பண்ணிடுறான். அவனெல்லாம் அங்கே கூப்பிட்டுக்கிட்டு அவன் சீன் போடுவான். ஏய் சின்ன வாயா மோடுறா நீ, எனக்கு ஐயோ நம்ம உசரும் இங்க ஊசலாடிட்டு இருக்குது, நீ என்ன சின்ன பையன் கிட்ட போயிட்டு பார்த்துட்டு இருக்கிற நீ. சரி அவன் வரட்டும், நான் நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. மார்னிங் தான் அவங்க வராங்க. 4-5 காரு வந்து ஒய்யன் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிது. ஒய்யனோட அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னம்மா ஒய்யன் இது? ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுப்பா, அவங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுவாங்கப்பா. ஓ அப்படியா, இவ்வளோ பணக்கார ஃப்ரெண்ட்ஸா உனக்கு? ஆமாப்பா, ரொம்பப்பா. சரிப்பா, நீங்கள் வேலைக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யனு இப்போ வந்து ஒய்யன் அம்மா அவங்க அப்பா 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. இப்போ நிக்கி நீங்களாம் மட்டும்தான் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஹாலில் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க யாராதுன்னு. ஒய்யனுக்கு எதுவுமே தெரியாது, லூனா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ 2 பேர் மாசா வராங்க, கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு கெத்தா வராங்க. அவங்க 2 பேரும் நடந்தாலே ஆறாதான். இப்போ வந்துட்டு அப்படியே எல்லாரும் திமிரா பாக்குறா ஜங்குக்கு. இதுக்குதான் இவனை கூப்பிட வேணாம்னு சொன்னேன். கொஞ்சம் ப்ளீஸ், நான் பேசுறேன். போய் பேசு. ஜங்குக், நாங்க 2 பேரும் மட்டும் வரல, பின்னாடி எங்க பசங்களும் வந்துக்கிறாங்க. பசங்களா? யாராதுன்னு லூனா இப்போ வெளில பாக்குறா. வெளில பார்த்தா 6 பேர் 6 அடிக்கு இருக்கானுங்க. டே என்னடா இது, நீ 2 பேரும் மட்டும் தான் வரேன்னு சொன்னீங்க, யார் இவங்கலாம்? அதான் சொன்னல எங்க பசங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ வயசாயிடுச்சு உனக்கு? இந்த மாதிரி மொக்க ஜோக்கெல்லாம் வந்துச்சுன்னா சுருட்டி வாயிலே வச்சுக்கணும் இல்லைனா என்கிட்டலாம் போட்டுட்டு இருக்காத, எனக்கு பிடிக்காது. ஓ சாரி, தட்ஸ் பெட்டர் அப்படின்னு அவன் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கிறான். பின்னாடி வந்து மீவு வரா ஜங்குக் பின்னாடி. ஹலோ மீவு. ஹாய். இவ கூட சீன் தான் போடுறான். நம்ம அளவுக்கு தானே இருந்தான்னு பார்த்தேன், ஜங்குக் கூட சேர்ந்துட்டு
வேற லெவல் ஆயிட்டாப்பா அப்படின்னு லூனா அங்கே பாட்டுக்கு முணுமுணுத்துட்டு இருக்கிறா. இப்போ அப்படியே ஜங்குக் ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒயன் முன்னாடி தான் போய் நிற்கிறான். உன்னால தானே பிரச்சனை? என்னாலயா? அதெல்லாம் இல்லையே. பொய் சொல்லாத. நீ முழிக்கிற மொழியை பார்த்தாலே தெரியுது உன்னாலதான் பிரச்சனை சொல்லிட்டு அப்படின்னு. இப்போ ஜங்குக் அப்படியே ஒய்யனை முறைச்சிக்கிட்டு இருக்கிறான். டே என்னடா பண்ற? அவளாலதான் பிரச்சனை. ஆனா இப்போ நம்ம எல்லாருடைய பிரச்சனை நீ தாண்டாவது சால்வ் பண்ணணும். கூப்பிட்டல வேலையை பக்காவா முச்சு விடுறேன். கிழிப்பான் அப்படின்னு இப்போ அப்படியே ஆரம் வந்து அந்த சைடு பேசிட்டு இருக்கிறான். என்ன ஆரம், நான் ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லைப்பா, நல்லா வளர்ந்துட்டேன். ஆமாம் வளர்ந்து போய் தாண்டா இருக்கிறான் அப்படின்னு. இப்போ அவன் பாட்டுக்கு வீட்டை நல்லா சுற்றி பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே அந்த ஹாலில் அந்த ஒரு இடத்துக்கு போகிறான் அவன். அந்த செவுத்து ஃபுல்லாக நிறைய ஃபோட்டோஸ் இருக்குமே, சென்டரில் அவங்களோட பெரிய ஃபோட்டோ இருக்கும். அந்த சைடு தான் போய் பார்த்துட்ருக்குறான். அப்படின்னு இப்போ மியூவும் ஜங்குக்கும் 2 பேரும் அந்த தேவங்க ஃபோட்டோவை அப்படி உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. லூனா இங்கே வாயேன். ஏன்னாச்சுப்பா? இவனால தான் பிரச்சனை. பார்க்குறான் பாரு எப்படி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. இந்த ஃபோட்டோவை கழிட்டு. ஐயோ ஒய்யனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இப்போ வெளில போயிருக்காங்க. அவங்க மட்டும் இங்கே இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இப்படி பேச விட்டுருப்பாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஃபோட்டோலேருந்து ரொம்ப நெகட்டிவ் வைப் வருது. எனக்கு அப்படி இருந்தால் பிடிக்காது. என்ன பண்ணுற? இப்பயே இந்த ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணுற? இல்லடா, அப்புறம் உங்கள் அம்மா வந்து சண்டை போட போகிறாங்க. எடுன்னு சொன்னேன். இல்லை நானே இப்போது அந்த கல் எடுத்து போட்டு உடைக்கவா? இல்லை எடுத்து ஸ்டோர் ரூமில் வச்சிட்றேன் அப்படின்னு. இப்போது லூனா அந்த ஃபோட்டோவை கட்டி ஸ்டோர் ரூமில் வச்சிட்றா. இப்போ அந்த அப்படியே அவன் பெரிய ஃபோட்டோ இருந்தாலும் அப்படியே காலியாக இருக்குது. மிச்ச பேர் ஃபோட்டோ மட்டும் இருக்குதாங்க. இப்போது அதை அவன் சொல்லிவிட்டு அப்படியே அவன் ரூமுக்கு அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக போயிடுறான். இப்போ வையன் அப்படியே வாயை பொழுதுட்டு உட்காந்துட்டு இருக்குது. ஆரம், அவனுக்கு கேட்கலாமாப்பா? சொல்லு. தெரியுது நீ என்ன கேட்க வரேன்னு தெரியுது, இருந்தாலும் கேட்குறேன், சொல்லு. இல்லைப்பா, யாருப்பா இவரு இங்கே வந்து இப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு? பண்ணுவான் தான். ஆளு பெரிய ஆளுல. ஓ, அவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியும், நாங்கள் எல்லாம் ஒன்றா தானே படித்தோம். என்னது? ஒன்றாதாம்மா படித்தோம். அவன் தான் மாஸ்டரோடைய ஃபேவரட் பையன், அதான் இப்படி இருக்கிறான். ஓ அப்பனா அவன் தான் டாப்பர்னு சொல்லுங்க. ஏறக்குறைய அப்படிதாம்மா, ஆல்ரவுண்டரு. ஓ, வேற லெவலில். நாங்கள் தான் இங்கே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நல்லா வாங்குறாம்மா அவன். அப்பனா என்கிட்ட மட்டும் கேட்கல? உங்ககிட்ட கேட்கல, எங்ககிட்ட கேட்டுக்கிறான். நாங்கள் தான் குத்தாகணும். சாரிப்பா, எப்படியாவது என்னால் முடிஞ்சால் திருப்பி கொடுத்துட்றேன். நான் வந்து என்னை பற்றி நான் ஒரு பெரிய லைவ் ஸ்ட்ரீமர், தெரியும்ல. கொடுக்காமலா போயிடுவா, குத்து தான் ஆகணும் நீ அப்படின்னு இப்போ ஆரமும் ஐயனும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதேமாரி நைட் டைம் ஆகிடுது. இப்போது ஜங்குக்கு வந்து அவனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் உட்காந்துட்ருக்குறான். இப்போது அந்த மணி ஒரு 10-11 இருக்கும். இப்போது அந்த நைட் லேம்ப் வச்சுக்கிட்டு ஒரு புக்கை படிச்சுட்ருக்குறான். அதுவும் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட புக்கு தான் படிப்பான் அவன். இப்போ அதை படிச்சுட்டே இருக்க சொல்ல டப்புன்னு அவனோட ஓரக்க நாளேரோ பாஸ் ஆகிற மாதிரியே இருக்குது. யாராவது? மீவு, உனக்கு ஏதாவது தெரிஞ்சதாடி? தெரியல, ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஜங்குக் அப்படின்னு. இப்போது மியூ வந்து அவங்க நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து வெளில எடுத்து வச்சு செல்ஃபில் எடுத்து வச்சிட்ருக்கிறா. அதை பண்ணிக்கிட்டே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். எனக்கு என்னவோ இந்த கேஸு கொஞ்சம் கஷ்டம்னு தோணுது மீவு.
என்ன ஜங்குக், எதுடா உனக்கு கஷ்டம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பார்த்துக்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு இப்போ திருப்பியும் அவனை புக்கை படிச்சிட்டு இருக்கிறான். இப்போ லூனா லூனா ஆரம்பு சுகாலாம் பார்க்கலாம். சரி, இப்போ வந்து லூனா வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ப்ரேயர்லாம் பண்ணிக்கிட்டு சரி இப்போ ரூமில் போய் பார்க்கலான்னு பார்த்தா ரூமே ஃபுல்லாக இருக்குது. அவனுங்க 6 பேர், ஆரம்பு ஜின்னு சுகான்ட்டு. டேய் என்னடா இது, எங்களுக்கெல்லாம் ரூம் கிடையாதா? ஐயோ, இங்கே இருக்கிறதே 4 ரூமு தான்டா, இதில் என்னடா நீங்கள் பங்கு போட சொல்கிறீங்க? நீங்கள் ஆளில் போய் போடுங்கடா. எங்கள் பாஸ் தான் இந்த ரூமை எடுத்துக்க சொன்னார். அவன் சொன்னா நீங்கள் கேட்டுருவீங்களா? ஆமாம், வேறு யார் சொல்கிறது கேட்க மாட்டோம், நீங்கள் எல்லோரும் வெளில போங்க. அதெல்லாம் முடியாது, நாங்கள் தான் இங்கே படுத்துட்டு இருந்தோம், இப்போ நான் புதுசா? ஓ அப்படியா, இருங்க அப்படி சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு கால் பண்ணுறாங்க. பாஸ் உங்ககிட்ட பேசணுமா? கூடா நான் பேசுகிறேன் அப்படின்னு இப்போது எடுத்து பேசுகிறா அவ. என்ன லூனா, நான் ரொம்ப வழியாக கட்டுற போல, உனக்கு வேலை ஆகணுமா ஆகக்கூடாதா? ஆகணும். அப்போது என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும்ல? தெரியுது அப்படி சொல்லிட்டு இப்போ காலை டப்புன்னு கட் பண்ணிட்டு, டேய் போங்கடா, ஹால்லே படுத்து தூங்கலாம், இங்கே படுக்கிறதுக்கு இருக்கிறானுங்க பாரு தென்னை மரத்தில் பாதி சே அப்படின்னு இப்போது 4 பேரும் கிளம்பி ஹாலில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். எனக்கு வந்து நான் அதுக்கு முன்னாடி இந்த எபிசோடே நான் ஒழுங்காக சொல்லன்னு தோணுது. அதான் நான் சொல்கிறேன்லங்க, ஒரு மாதிரி மைண்டு சரியில்லைங்க எனக்கு. நான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்டேபிளாக ஆகிட்டு நான் ப்ராப்பராக உங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறேன். ஓகே, பாய், ஐ லவ் யூ ஆல்.